புரட்டாசி மாதம் முழுக்க முழுக்க தெய்வ வழிபாட்டிற்குரிய மாதம் அப்படிங்கிறது தெரியும். அந்த வகையில் புரட்டாசி மாதம் முதல் நாளன்னைக்கு வாசலில் கோலம் போட வேண்டிய முக்கியமான கோலம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. புரட்டாசி மாதம் செப்டம்பர் 17ஆம் தேதி புதன்கிழமையோடு பிறக்க இருக்கு. அந்த அற்புதமான மாதம் புண்ணியத்தை பெற்றுத்தரும் புரட்டாசி மாதம் முதல் நாளன்னைக்கு வீட்டின் வாசலில் போட வேண்டிய முக்கியமான கோலம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். புரட்டாசி மாதத்தின் முதல் நாளன்னைக்கு எந்த முறையில் வீட்டிலேயே எளிமையான பெருமாளை வழிபாடு செய்வது, விரதத்தை துவங்குவது எப்படி அப்படிங்கிறத அடுத்தடுத்து தெரிஞ்சுக்கலாம். புரட்டாசி மாத வழிபாட்டை துவங்குவதால் புரட்டாசி மாதம் முழுவதுமே பெருமாளின் அருளால் நமக்கு நன்மைகள் பல கிடைக்கும் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை. பெருமாளை வழிபடுவதற்கும் பெருமாளின் அருளை பரிபூர்வமாக பெறுவதற்கும் ஏற்ற மாதமாக விளங்குவது தான் இந்த புரட்டாசி மாதம். புரட்டாசியில் எந்த நாளில் பெருமாளை மனதார வழிபட்டாலும் அதற்கு முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் இந்த ஆண்டு பார்த்தோன்னா புரட்டாசி மாதம் செப்டம்பர் 17ஆம் தேதி புதன்கிழமையில் பிறக்குது. அந்த புரட்டாசி மாதத்தின் முதல் நாளன்னைக்கு வீட்டு வாசலில் என்ன கோலம் போடலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோலத்தை போட்டு வீட்டையும் மனதையும் மங்களகரமாக வைத்துக்கொண்டு புரட்டாசி மாதம் முழுவதுமே பெருமாளை வழிபட்டு செல்வ செழிப்பான வாழ்வை சந்தோஷமாக வாழ்வது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி மாதம் முழுவதுமே நம்ம கடைப்பிடித்தோன்னா நிச்சயமாக சுபகமான வாழ்வு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. அந்த வகையில் பார்த்தோன்னா பெருமாளுக்கு ரொம்பவே உகந்த பொருள் அப்படின்னு சொல்லப்படும் சங்கு சக்கர நாமம், அதே போல் தாமரை புஷ்பம்,